தொடக்கப்பள்ளி மாணவன் சிறப்பு வகுப்பிற்கு வந்தபோது மயங்கி விழுந்து உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சக மாணவர்களுக்கிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மேலத்தெருவை சார்ந்த மகேஸ்வரியின் மகன் மோகன்ராஜ் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் சிறப்பு வகுப்பில் பங்கேற்க பள்ளிக்கு வருகை புரிந்த மாணவன் வகுப்பறையில் மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் மாணவனை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். தற்போது பள்ளி நிர்வாகத்தினர் மாணவன் வகுப்பறையில் மயங்கி விழுந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளது. இதனையடுத்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இதய பிரச்சினை காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வலங்கைமான் அருகே பூனாயிருப்பு அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட 8 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள பூனாயிருப்பு அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு பரிமாறப்பட்ட நிலையில் உணவில் பள்ளி இறந்து கிடந்ததை அதன் பணியாளர் பார்த்துள்ளார். இந்த நிலையில் உணவு சாப்பிட்டவர்களில் 4ஆம் வகுப்பை சேர்ந்த தரணிகா, மகிஷா உள்ளிட்ட 8 மாணவர்களுக்கு வாந்தி மற்றும் தலை சுற்றல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் குழந்தைகளை மீட்டு ஆலங்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் மற்றும் காவல் ஆய்வாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் மாணவர்களுக்கான முதல் உதவி சிகிச்சையை விரைவுபடுத்தி கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் ஆறுசாமி தெரிவித்தார். திருச்சியில் தூய்மை பணியாளர்கள் நலவாரிய கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய வாரிய தலைவர் ஆறுசாமி, தூய்மை பணியாளர் நலவாரியத்திற்கு ஆண்டுக்கு 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும், வெளிநாடு சென்று படிக்கும் தூய்மை பணியாளர் குழந்தைகளுக்கு 20 லட்சம் ரூபாய் தந்துள்ளதாகவும் அதை 35 லட்சமாக உயர்த்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அனைத்து தூய்மை பணியாளர்களும் முகக்கவசம், கையுறை அணிந்து பணியாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் செயல்படவில்லை, மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் வாரியத்தை உயிர்ப்பிப்போடு முதலமைச்சர் ஸ்டாலின் வைத்துள்ளார் என்றும், வாரியத்தில் 20,000 இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை தற்போது 3.20 லட்சமாக உயர்ந்துள்ளது எனவும் தெரிவித்தார். 4,37,00,000 ரூபாய் இந்த நலத்திட்டங்களுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற பணம் இந்த வாரியத்தில் இருக்கிறது. இந்த பணம் முழுவதும் தூய்மை பணியாளருடைய நலத்துக்கும் அவர்கள் குழந்தையுடைய கல்விக்கும் தான் பயன்படுத்த வேண்டும் என்ற உத்தரவை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக கொட்டும் மழையில் மாணவர்களின் பெற்றோர்கள் காத்திருந்த சம்பவம் அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளியின் அருகாமையில் பொது சுகாதார வளாகம் ஒன்று கட்டுவதற்கான முயற்சியில் பேரூராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வரும் நிலையில் பள்ளியின் அருகாமையில் கழிவறையானது கட்டும் பட்சத்தில் துர்நாற்றத்தால் பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என குழந்தைகளின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் கழிவறை கட்டுவதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இதனை கண்டித்து கொட்டும் மழையிலும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக மாணவர்களின் பெற்றோர்கள் காத்திருந்த சம்பவம் அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. மனு கொடுத்த தாசில்தார் அனுப்பியிருக்கோம், நாங்கள் பார்த்துட்டு சொல்லுதோம், காத்திருக்கிறது இல்லாத உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஆமாம் சார், ஏற்கனவே 29/7/2025 கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கொடுத்து 14 நாள் ஆகுது. இது வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. நாங்கள் பிள்ளைகளோட காத்துட்டு இருக்கோம் சார். மழை பெய்யுது சார். வீட்டில் உள்ள கீழ்நிலை தண்ணீர் தொட்டியில் பெயிண்ட் அடிக்க சென்ற 2 பெயிண்டர்கள் மயக்கமடைந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் நாராயணப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடாச்சலம். இவரது வீடு மராமர் செய்யப்பட்டு வீட்டில் உள்ள கீழ்நிலை தண்ணீர் தொட்டியை பெயிண்ட் அடிக்க முடிவு செய்துள்ளார். தொடர்ந்து தினேஷ்குமார், நாகமுனி ஆகிய பெயிண்டர்களை வரவழைத்து தொட்டியில் இறங்கி பெயிண்ட் அடிக்க முற்படும் முன் தொட்டியில் மயங்கி விழுந்துள்ளனர். தொட்டியினுள் பணிக்கு சென்றவர்கள் அழைத்தும் சத்தமின்றி இருந்ததால் சந்தேகமடைந்த வீட்டின் உரிமையாளர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தொட்டியில் இறங்கி பார்த்தபொழுது இருவரும் மயங்கிய நிலையில் கிடந்தது தெரியவந்தது. தொடர்ந்து இருவரையும் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சம்பவம் தொடர்பாக மேற்கு காவல் நிலையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.